வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7 முதல் 9வது வசனம் வரைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7 முதல் 9. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசவுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆமென். ஜெபிக்கலாம். அன்பு தெய்வமே, பரிசுத்த ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு நீர் எதை பேச தீர்மானித்திருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை தங்கு தடையின்றி பேச அடியனை ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். அவர்களுக்கு, ஜனங்களுக்கு எதை நீங்க பேசணும் என்று நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தையை பேச, அது மாத்திரமல்ல அவர்கள் கேட்டுக்கொள்ளுகிற அதற்காக செவிகளை திறந்தருள்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் 7, 8, 9 வசனங்களை என்ன சொல்லியிருக்குன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். இங்க முதல் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். 2வது வசனத்திலே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது வஸ்திரம், சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். 3வது வசனத்திலே அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இப்போ இந்த 3 வசனத்தையும் முன்னிட்டு இதுக்குள்ள நான் போக போறதில்ல. இந்த வசனத்தை முன்னிட்டு வேறு வசனத்தை வைத்து நான் உங்களோடு பேச போகிறேன். ஆனால் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டதான காரியத்தை நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளணும். முதல் வசனத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. இப்போ கல்யாணத்துக்கு யார் தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று கீழே பார்த்தோம் என்றால், மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளணும். யாரை ஆயத்தப்படுத்தினது? மனைவி, மணவாட்டி அல்ல. நல்ல கவனமா இருக்கணும். மணவாட்டி வேற, மனைவி வேறு. அதுதான் நான் இதை தெளிவா சொல்றேன். அடுத்தபடியாக 2வது வசனத்திலே சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரிக்கப்பட்டது. என்ன வஸ்திரம்? மெல்லிய வஸ்திரம், வெண் வஸ்திரம் அல்ல. அதுவும் இதுவும் வேறு. இதையும் நீங்க புரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் நான் இந்த வசனத்தை திரும்பவும் சொல்றேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரிக்கப்பட்டது. அதாவது அங்க நம்ம இதுக்கு முன்னாலே எல்லாம் பார்க்கிற பொழுது அங்கே பெண் வஸ்திரம். ஒரு மணவாட்டிக்கு தேவையான வஸ்திரம் என்னது? பெண் வஸ்திரம். ஒரு மனைவிக்கு தேவையான வஸ்திரம் என்னது? பிரகாசம், சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். ஆமென். இப்போ இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு கீழே சொல்றாரு, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள் என்று எழுது. அடுத்து கடைசியா திரும்ப ஒரு வார்த்தை சொல்வாரு, இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள். அப்படின்னா நீ எழுதி வச்சுக்கோ, இது அவ்வளவு முக்கியமானது. அழைப்பை பெற்றுட்டாலே ஒருவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். எப்படி? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு, அதாவது மேலே சொல்லப்பட்டதான அந்த 2 காரியங்களுக்கும் ஒருத்தன் தகுதியுடையவனாய் மாறணும்னு ஒருவனுக்கு அழைப்பு இருந்தாலே அவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். அல்லேலூயா. ஆமென். இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாரும் யாரு? அழைப்பை பெற்றவர்கள். அப்ப நம்ம எல்லாம் யாரு? பாக்கியவான்கள். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அப்போ அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வசனத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே முக்கியத்துவத்தை இங்க கொடுத்து சொல்றாரு, ஒருவன் அழைக்கப்பட்டு விட்டாலே அவன் பாக்கியவான். ஆமென். இப்போ அழைப்பு யாருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா, மத்தேயு 22ஆம் அதிகாரம், லூக்கா 14ஆம் அதிகாரம், இவைகள்ல இருந்து நாம ஏற்கனவே ஒரு அழைப்பை பற்றி நாம இதுக்கு முன்னால பார்த்திருக்கோம். தொடர்ந்து சனிக்கிழமை உபவாச ஜெபங்களிலே, இரவு ஜெபங்களிலே தொடர்ந்து வருகிறவர்களுக்கு, செய்திகளை கேட்கிறவர்களுக்கு தெரியும். ஒரு ராஜா என்ன பண்றாருன்னா, தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென். ஆயத்தம் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, அதற்கு அழைப்பு ஏற்கனவே கொடுத்த அவர்களை கூட்டிக் கொண்டு வரும்படி தன்னுடைய பணிவிடைக்காரர்களை அனுப்புறாரு. இப்போ அழைப்பு பெற்றவர்கள் அதற்கு அபாத்திரராய் போன போது, யாரு? அழைப்பு பெற்றவர்கள் அபாத்திரராய் போன போது இவர் இப்ப சொல்றாரு, யாரா இருந்தாலும் அவர்களை கூட்டிட்டு வா. எப்படிப்பட்டவர்கள்? அவர் யாரா வேணாலும் இருக்கட்டும். ஏற்கனவே நான் ஒரு அழைப்பை கொடுத்தேன், அந்த அழைப்பை அவர்கள் இழந்து போனார்கள். இப்போ நல்லார், பொல்லார், குருடார், ஊனார், செவிடார் யாரா இருந்தாலும் என்ன பண்ணு? இங்க கூட்டிக் கொண்டு வா.
அப்படி பார்த்தா அதற்கு ஒரு முக்கியமான வசனத்தை நாம வாசித்து லூக்கா 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். இப்போ யாரெல்லாம் கூட்டு வராங்க? ஏழைகள், சப்பானிகள், குருடர்கள், ஊனர்கள், எல்லாரும். எப்படி? ஏழையா இருந்தாலும் சப்பானியா இருந்தாலும் குருடா இருந்தாலும் ஊனரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர்களை கூட்டிக் கொண்டு வாணி சொல்லிட்டாரு. இப்ப கூட்டிக் கொண்டு வந்ததுக்கு பிறகு ஒரு நபர் வஸ்திரம் இல்லாம இருக்கிறாரு. அதை பற்றி இப்ப நாம பார்க்க போறதில்ல. முதலாவது என்ன? ஒரு அழைப்பை பெற்ற ஒரு கூட்டம் எங்க வந்திருக்கு? திருச்சபைக்குள்ள, கல்யாண சாலைக்குள்ள வந்தாச்சு. இப்போ ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல என்னது? கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். யாரு? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். அவளுக்கு ஒரு சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. ஆமென். இங்க அழைப்பு எப்படிப்பட்டது? நிர்வாணியும் மூடனும் முடவனும் என்னது கண்ணு தெரியாதவனும் குருடனும், இப்படிதான் அழைப்பு. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ வஸ்திரம் இல்லாதவனாய் வந்தா உனக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கப்படும்? சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படும். ஆமென். இது எங்க நடக்கும்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துல நடக்கும். ஆமென். இப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கும் இந்த அழைப்புக்கும் நடுவுல யாரு? இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கும் அழைப்புக்கும் நடுவுல தான் திருச்சபை இருக்குது. ஆமென். எது இருக்குது? திருச்சபை. அதாவது நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்னா, அழைப்பை பெற்றுக்கிட்டோமா? பெற்றுக்கிட்டாச்சு தானே. இப்ப ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்குள்ள போயிட்டோமா? போகல. அப்போ அதற்கும் இதற்கும், அழைப்பிற்கும் கல்யாணத்துக்கும் நடுவுல, ஆமென், அழைப்புக்கும் கல்யாணத்துக்கு நடுவுல என்ன இருக்கு? திருச்சபை இருக்கிறது, நீங்களும் நானும். அப்போ இந்த அழைப்பு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துல தான் பூரணப்படுகிறது. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துல நாம போய் அந்த சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இன்றைக்கு செய்தி. ஆமென். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துல பிரவேசிக்கணும். அது மாத்திரமல்லாமல் அவர் கொடுக்கிறதான சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை நாம தரித்துக் கொள்ளணும். ஆமென். அதுக்காகத்தான் நம்ம இந்த திருச்சபைக்கு வந்திருக்கோம். அந்த ரட்சிப்பின், அந்த அழைப்பின் பூரணப்படுதலை எங்க நம்ம அடைகிறோம்னா, இந்த திருச்சபையில இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்ம வளர்ந்து 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 ஒரு கட்டத்துல எங்க போறோம்? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துல போய் நிற்கிற இடத்துக்கு ஆமென் வருகிறோம். அதற்கு இந்த நடுப்பகுதியில ஒரு திருச்சபையை வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறது. என்ன? அழைப்புக்கும் எதற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு நடுவுல ஒரு திருச்சபையை சொல்லி இருக்கு. அந்த திருச்சபை இடத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அது என்ன செய்தது அல்லது என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? அழைப்பை பூரணப்படுத்திடலாம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வேதாகமத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல குறிப்பா ஒரு 7 திருச்சபையை பற்றி சொல்லி இருக்கிறது. எபேசிலிருந்து லவதேக்கியா திருச்சபை வரைக்கும். இதை அநேகர் சொல்லுவார்கள், 7 திருச்சபை என்பது அந்த காலத்திலே சின்ன ஆசியா என்று சொல்லப்படுகிறதான இடத்திலே இருந்ததான 7 திருச்சபை என்றும் 7 திருச்சபையின் காலகட்டம் என்றும் சொல்வார்கள். எது எப்படி இருந்தாலும் கடைசி திருச்சபை என்னது? லவதேக்கியா திருச்சபை. இப்போ லவதேக்கியா திருச்சபை என்கிற கடைசி திருச்சபையின் காலகட்டத்திலே நாம இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? கடைசி திருச்சபை. நாம தான் கடைசி திருச்சபை. இந்த கட்டடம் இல்ல நாம. நமக்கு பிறகு இனி ஒரு திருச்சபை கிடையாது. இனி ஆட்டுக்குட்டியானவருடைய வருகையும் என்னது? கல்யாணமும் தான். அப்போ இந்த கடைசி திருச்சபை லவதேக்கியா திருச்சபைக்கு கர்த்தர் என்ன சொன்னார் அதை நாம பார்க்க போகிறோம். முதலாவது நாம அங்க அழைப்பை எப்படி பார்த்தோம்னா, எப்படி? தரித்திரனும் குருடனும். ஆமா. இப்போ அதே ஆண்டு இப்போ அவன் யாரு? இப்படி அழைக்கப்பட்டவன் திருச்சபைக்குள்ள வந்தாச்சு. திருச்சபைக்குள்ள வந்த பிறகு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, அதே திருச்சபையை பார்த்து சொல்றாரு, முதல்ல அழைக்கப்படுகும் போது அவன் விசுவாசி அல்ல, யாரோ ஒருவன். இப்போ திருச்சபைக்குள்ள வந்து விசுவாசியா மாறியாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, எல்லாம் இருக்குன்னு சொல்லிக் கொள்ளுகிற ஒரு சபையை பார்த்து, ஒரு திருச்சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். எப்படி? யாரு? நிர்பாக்கியம் உள்ளவனும். பாக்கியசாலியே கிடையாதுப்பா. நீ யாரு? நிர்பாக்கியம் உள்ளவன். அடுத்தது பரிதபிக்கப்படத்தக்கவனும். பரிதபிக்கப்பட்டு போயிருக்கு. அப்ப நம்ம பார்த்து சொல்ல, இவன் நிலைமை ரொம்ப எப்படி இருக்கு? பரிதாபமா இருக்கு. பரிதபிக்கப்படத்தக்கவன் யாரு? திருச்சபை. யாரு? வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற ஒரு திருச்சபை. எதை வேணும்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம்?
மெல்லிய வஸ்திரம், தூய்மையான வஸ்திரம், சுத்தமும் பிரகாசமான வஸ்திரம் வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற ஒரு திருச்சபையை பார்த்து சொல்றாரு, நீ பரிதபிக்க படத்தக்கவன். அடுத்தது தரித்திரனும். இப்ப எப்படி அழைப்பை பெற்று வந்தான் உள்ள? தரித்திரனாக தானே வந்தான். இப்ப திருச்சபைக்குள்ள வந்து எப்படி இருக்கான்? அதே தரித்திரம், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. தரித்திரம் என்பது நான் உலக பிரகாரமான தரித்திரத்தை சொல்லவில்லை, ஆவிக்குரிய தரித்திரம். இவனை அழைக்கிற பொழுது எப்படி அழைத்தாரோ ஆண்டவர், இப்ப திருச்சபைக்குள்ள வந்து இருந்த பிறகும் இவன் அதே தரித்திரமா இருக்கிறான். அடுத்தது குருடனும். குருடன். பாத்தீங்களா எப்படி அழைச்சாரு? குருடதானே அழைச்சாரு. இப்போ அதுக்கும் இதுக்கு நடுவுல சபையை பார்த்து, அதாவது கடைசி திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அழைப்பை கொடுத்தது எங்க? மத்தேயுல. ஆண்டவர் கடைசியில வர போறது வெளிப்படுத்தினால் எத்தனை? 17வது அதிகாரத்துல சுத்தமும் பிரகாசமான வஸ்திரம் கொடுக்கிறது. இப்ப நடுவுல திருச்சபையை பார்த்து சொல்றாரு, நீ குருடன் அவனை அழைச்ச, இப்ப நீ என்ன பண்ற? அப்படியே இருக்கிற, குருடனாகவே இருக்கிற. தரிசனமே இல்ல, எதை பற்றியும் கவலை இல்ல, நீ எப்படி வந்தையோ அப்படியே இருக்க. அடுத்து நிர்வாணியமாய் இருக்கிறதே அறியாமல். நிர்வாணியாய் இருக்கிறதே அறியாமல். இப்போ இவன் வஸ்திரம் இல்லாம அழைக்கப்பட்டான். பாத்தீங்களா? மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல ராஜா உள்ள வர்றாரு. வருகிற பொழுது ஒருவன் வஸ்திரம் இல்லாம இருக்கிறான். அவன் எப்படி வந்தானோ அப்படியே இருக்கிறான். இங்கே வசனம் சொல்லுகிறது என்னது? வஸ்திரம் இல்லாம நிர்வாணியா இருக்கிறான். இப்போ ஆதியாகமத்துல ஆதாம் ஏவாள் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவ மகிமையை இழந்த போது அவர்கள் என்ன ஆனாங்க? நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். இங்க என்ன சொல்ற வசனம்? இவன் நிர்வாணியா இருக்கிறது அவனுக்கே தெரியலங்கிறாரு. ஆமென். எப்படி? திருச்சபையில இருக்கிற ஒரு விசுவாசி, ஒரு ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பெற்றவன், நான் பல காரியங்களை ஆண்டவருக்கு என்று செய்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒருவன் நிர்வாணியா இருக்கிறது அவனுக்கே தெரியலையா? எவ்வளவு பரிதபிக்கப்பட்ட நிலைமை. ஆமென். முதலாவது திருச்சபை, ஒரு ஆதாம் ஏவாள், அவர்கள் நிர்வாணியான போது அவர்கள் நிர்வாணி என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. நிர்வாணி என்று அவர்களுக்கு தெரிந்தது. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓடி போய் ஒரு அத்தி இலைகளை பறித்து ஒரு ஆடைகளை உண்டு பண்ணி அவைகளை போர்த்துக் கொள்கிறார்கள். ஆனா அதனால அவர்களுடைய நிர்வாணத்தை மறைக்க முடியல. இப்போ ஆண்டவர் வருகிற பொழுது போய் ஒளித்துக் கொள்கிறார்கள். இங்க நிர்வாணி என்பது தெரியாததுனால தான் இன்னைக்கு விசுவாசி என்ன பண்ணுனா, தைரியமா துணிகரமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியாதா, எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு, பெர்ஃபெக்ட்டான மனுஷனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு துணிகரமா கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுறாங்க. ஆமென். காரணம் என்னது? நிர்வாணி என்பது தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் 18. நான் ஐஸ்வரியவான் என்றும். ஐஸ்வரியவான் என்று யாரு? நான் பயங்கரமான ஐஸ்வரியவான். ஐஸ்வரியவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். 18 வசனம் வாசிங்க சிஸ்டர். நான் நீ ஐஸ்வரியவான் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை நீ தரித்திரமா இருக்கிற. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணு பண்ணு, உன் தரித்திரம் மாறணும்னா, ஐஸ்வரியவானா ஆகணும்னா, நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை நீ வாங்கிக்கொள். யார்ட்ட வாங்கிக்கோ? என்னிடத்திலே வாங்கிக்கொள். எப்படி? அடுத்த சொல்றாரு, நீ உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும். இதுக்கு தான் நான் அந்த வஸ்திரத்தை தெளிவுபடுத்தினேன். இங்க வெண் வஸ்திரம், அங்க நீதியின் வஸ்திரம். இங்க வெண் வஸ்திரம், அங்க மெல்லிய வஸ்திரம். ஆமென். இங்க வெண் வஸ்திரம், அங்க என்னது? சுத்தமும் பிரகாசமான வஸ்திரம். ரெண்டு வஸ்திரமும் வேற வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உன் நிர்வாணம் மறைக்கப்படணும், உன் நிர்வாணம் மாறணும்னா ஆண்டவர் சொல்றாரு, வெண் வஸ்திரத்தை வாங்கிக்கொள். இதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. எதுக்கு? உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறதற்கும், அதாவது ஆவிக்குரிய ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறதற்கும், உன்னை அபிஷேகம் பண்ணுவதற்கும், வசனத்தினால உன்னை நிரப்புவதற்கும் யாரு ஆயத்தமா இருக்கிறாரு? துவக்கத்தில் சொல்லுங்க, நான். வசனம் சொல்லுகிற நான். அப்படிதான் வசனம் ஸ்டார்டிங். நான். ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா அதை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு நாம ஆயத்தமா இருக்கிறோமா? இப்ப குருடனா இருக்கிறோம், கண்ணே தெரியல, தரிசனமே இல்ல, எந்த எதிர்பார்ப்பு இல்லாம திருச்சபையில இருக்கிற நாம கலிக்கம் போடணுங்கிற எண்ணம் இருக்கா? நான் தரிசனம் உள்ளவனாய் மாறணும், நான் பார்வையிடணும், நான் கர்த்தருக்காக எதையாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் திருச்சபைக்கு இன்றைக்கு இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு நான் நிர்வாணி, நான் ஆமென் ஒன்றுமில்லாதவன், நான் தரித்திரன் அப்படின்னு எத்தனை பேருக்கு புரிந்து கொள்ளுகிற தன்மை இருக்கிறது? எத்தனை பேர் தன்னுடைய நிலையை அறிந்து கொள்கிறீர்கள்? அப்படி அறிந்து கொள்ளுகிற ஒருவனால மட்டும்தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும். நான் நிர்வாணிங்கிறது எனக்கே தெரியலன்னா, ஆதாம் நிர்வாணி என்று ஆதாமுக்கே தெரியலன்னா அவன் எதற்காக அத்தியிலையை உண்டு பண்ணுகிறான்?
அல்லேலூயா. அவன் அத்தி இலைகளை ஒரு போர்வையாக உண்டு பண்ணுகிறதற்கு அவசியமே இல்லை. ஏன்னா அது வரைக்கும் அவன் நிர்வாணி என்று அவனுக்கு தெரியல. இப்போ அவன் நிர்வாணி என்று அவன் அறிந்த உடனேயே என்ன பண்றான்? அத்தி இலைகளை பறித்து ஒரு ஆடையை உண்டு பண்ணி கொள்ளுகிறான். இன்னைக்கு திருச்சபை நிர்வாணி என்று எதுவரைக்கும் தெரியாமல் இருக்கிறதோ, அதாவது நாம, திருச்சபை என்பது இந்த கட்டடம் அல்ல, நாம நிர்வாணி என்று எதுவரைக்கும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோமோ அதுவரைக்கும் வெண் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள முடியாது. ஆமென், அல்லேலூயா. அங்கே ராஜா வருகிறார். எங்க மத்த 22ஆம் அதிகாரத்திலே ராஜா வந்து உள்ளே பிரவேசிக்கிற பொழுது ஒருவன் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? வஸ்திரம் இல்லாதவனாய், அதாவது கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். இந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், வெண் வஸ்திரம், இது எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். கல்யாண வஸ்திரம் இல்லாமல் ஒருவன் இருக்கிற பொழுது உடனே அவனை பிடிச்சு என்ன சொல்றாருன்னா, புறம்பான இருளிலே போடுங்கள். அப்போ ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான், வஸ்திரம் இல்லாம இருக்கிறான், ஆதாம் வஸ்திரம் இல்ல, உடனே அவனை பிடிச்சி புறம்பான இருளில் போட்டுடலாமா? அவ்வளவு அநீதி உள்ள ராஜாவா நம்ம ஆண்டவர்? அப்படியா? இந்த வசனத்தை நீங்க தியானிச்சீங்கன்னா அடுத்த இதே 18வது வசனத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 3:18 அவர் சொல்லுகிறார், நீ பார்வையடையும்படிக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று லாஸ்டா சொல்றாரு. உனக்கு என்ன சொல்லுகிறேன்? ஆலோசனை சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? மேலேந்து என்ன பண்ணணும்? நீ பொண்ணை வாங்கிக்கிடணும், வெண் வஸ்திரத்தை வாங்கிக்கிடணும், கண்ணாடி போடணும், கலிக்கம் போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன சொல்றாரு? ஆலோசனை சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகள்ல அநேக போதகர்களும், ஆமா ஸ்தோத்திரம், யாரா இருந்தாலும் பிரசங்கிக்கிறவர்கள், வருகிறவர்கள், போகிறவர்கள் எல்லார் மூலமாகவும் ஆண்டவர் இன்னைக்கு திருச்சபைக்கு ஆலோசனை கொடுத்துட்டே இருக்காரு. என்ன கொடுக்கிறாரு? அபிஷேகத்தில் நிரம்புங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், ஆமென், ஆவியில வளருங்கள், ஜெபத்துக்கு வாங்கள், உபவாசியுங்கள், விழித்திருங்கள், காத்திருங்கள், ஆலோசனைக்கு மேல ஆலோசனை, பிரசங்கத்துக்கு மேல பிரசங்கம் வந்துட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டோம் ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, நான் ஐஸ்வர்யவான், நான் நிர்வாணி அல்ல, எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் வஸ்திரமே இன்னைக்கு இல்லாம நிர்வாணியா இருக்கிறது திருச்சபை. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு திருச்சபை நிர்வாணமா இருக்கு. இப்போ ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படி உள்ளே வந்தாய்? இவனுக்கு திருப்பி பேசுகிறதற்கு ஒரு வார்த்தை கூட இல்லை பாருங்க. அவன் எப்படி இருந்தானா? பேசாமல் இருந்தானா. ஏன் பேசாம இருந்தான்? இவனுக்கே தெரியுது, பல முறை என்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, பல முறை ஆலோசனை வழங்கிட்டாரு, பல போதகர் என்கிட்ட பேசிட்டாங்க, பல உபதேசங்கள் எனக்கு நேராக வந்தது, அப்ப எல்லாம் நான் நிர்விசாரமா இருந்துட்டு இங்க வந்து கல்யாண விருந்துல, விருந்து சாலைக்குள்ள அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கிற இடம் வரை வந்துட்டேன். இப்ப யார் வாரா? ராஜா உள்ளே வருகிறார். இப்போ ராஜாவுக்கு எதிர்பேச அவனுக்கு வார்த்தையே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ராஜா வந்து உங்களிடத்துல கேட்டா என்ன சொல்ல முடியும்? இந்த திருச்சபை என்ன சொல்லும்? எங்களுக்கு உபதேசமே இல்லை, ஆலோசனையே வரையில நீ சொல்லுவீங்களா? அல்லது எல்லா ஆலோசனையும் நான் பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே, ஆனாலும் வஸ்திரம் இல்லாதவனாய் நிர்விசாரமாய் இருந்தேன்னு சொல்லுவீங்களா? ஆமென், அல்லேலூயா. உங்களை நோக்கிதான வார்த்தை வருகிறது. உங்களை பார்த்து எத்தனை பிரசங்கங்கள், எத்தனை வார்த்தைகள், எத்தனை செய்திகள். ஆமென். ஆனாலும் ஸ்தோத்திரம், நான் என்ன நிலையில் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளாத ஒரு திருச்சபை. இப்ப ராஜா வருகிறார். இப்போ கவனிக்கணும், யார் வந்தா? யார் வந்தா? ராஜா. ராஜா தானே. இந்த உபதேசம், இந்த பிரசங்கத்தை சொல்லுகிற பொழுது நானும் கொஞ்சம் யோசித்தேன், என்ன ஏதாவது தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, ராஜா தான் வந்திருக்காரு. கல்யாணம் யாருக்கு? குமாரனுக்கு. இன்னும் குமாரனே வரல. ஆமென், உண்மைதானே? ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்யறாரு. அல்லேலூயா. இப்போ விருந்து சாலையில யார் வந்தா? ராஜா தான் வந்திருக்காரு. விருந்து சாலை எது? அப்பமும் ரசமும், ஆமா, புசித்து குடிக்கிற இடம், திருவிருந்து எடுக்கிற இடம். இங்க வரும்போது இங்கே அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, கல்யாண வஸ்திரம் உடையவனாய் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா ராஜாவுக்கே இன்னும் ஆயத்தமா இல்ல திருச்சபை. எப்படி? சுருக்கமா சொல்ல போனா, மாமனாருக்கே இன்னும் ஆயத்தமா இல்ல மணவாட்டி. அல்லேலூயா. மாமனார் வரும்போது அவருடைய பார்வைக்கே இது அவலட்சணமா இருக்கு. ஆமென். என் குமாரன் வரணும், மகன் வரணும், மணவாளன் வரணும். கல்யாணம் யாருக்கு? மணவாளன். ஆமென். ஆட்டுக்குட்டியானவருக்கு. ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம். ஆட்டுக்குட்டியானவர் இன்னும் வரல. அல்லேலூயா. வரல.
யார் வந்திருக்கா? ராஜா தான் வந்திருக்காரு. ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தை இதுக்கு முந்தைய ட்ரிப் நான் பேசும்போது தேவனுடைய ராஜ்யம், அதாவது பரலோக ராஜ்யம் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நான் போன செய்தியை ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப இதை யார் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ அப்படின்னு நினைச்சேன். இன்றைக்கு காலையில எடிசன் பாஸ்டர் பேசுகிற பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறதுங்கிறத தெளிவா பேசினாங்க. ஏன்னா ஒரு பைபிள் காலேஜ் டீச்சரை வச்சுக்கிட்டு தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்குன்னு நான் ஏதாவது சொல்லிட்டு போயிடக்கூடாது இல்லையா? அப்ப நான் அதை யோசிச்சுட்டே இருந்தேன். காலையில் இது பேசுகிற போது எனக்கு நல்ல ஒரு கிளியர் ஆச்சு. அப்போ சரியாதான் ஆண்டவர் நடத்துறாரு. ஆமென், உண்மைதானே? தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள தானே இருக்கு. அல்லேலூயா. இந்த தேவனுடைய ராஜ்யத்துல தான் ஒருத்தன் நிர்வாணியும் அவலட்சணமா ஒருத்தனை வெளியேந்து அழைச்சு உள்ள கொண்டு வந்து இவனை வஸ்திரம், அதாவது வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டவனா எங்க திருச்சபையில வந்து விருந்து சாலை வரைக்கும் கொண்டு வந்தா இவன் வஸ்திரமே இல்லாம இருக்கிறான். இப்ப ராஜா வந்து பாக்குறாரு, ராஜாவுக்கே ஆயத்தம் இல்ல. இனி மணவாளன் வர வேண்டும். ராஜா எப்ப வருவார் தெரியுமா? விருந்து சாலை நிறைந்த போது. ஆமென். அவர் எப்படி வந்தாரு? எல்லாருக்கும் முன்பாக வந்தாரு, அப்படிதானே? இப்ப மணவாளன் எப்படி வருவாரு? ஏதாவது ஐடியா இருக்கா? மணவாளன், அல்லேலூயா. இப்போ குமாரன் வரணும். ஏன்னா குமாரனுக்கு தான் ரோலே, அவருக்கு தான் கல்யாணமே. அவர் எப்படி வருவார்னு இப்ப பாத்தீங்கன்னா 20வது வசனம். அல்லேலூயா. வெளிப்படுத்தினர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ, நானே வாசிக்கிறேன் சிஸ்டர். இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன். அவ்வளவுதான். மணவாளன் என்ன பண்ணுவாரு? ஒரு நல்ல மணவாளன் இல்ல, ஒரு கேவலமான மணவாளன் வச்சிருங்க. ஒரு மணவாட்டிக்க ரூம்ல எல்லாரும் இருக்கிற டக்குனு உள்ள போயிருவாரா? போக மாட்டார் இல்லையா? இவர் எப்படிப்பட்ட மணவாளன்? உண்மையுள்ள மணவாளன். அல்லேலூயா. அவருக்கு தான் கல்யாணம். ஆமென். இவர் ஏன் தட்டுறாரு அப்படின்னா பாஸ்டர் சொன்ன மாதிரி, ஆமா, அந்த காலத்துல காலிங் பெல் இல்ல, அதனால தட்டினாரு அப்படின்னு நினைச்சிட கூடாது. இவர் உண்மையுள்ள மணவாளன். ஆமென். அவர் என்ன பண்ணுவார்னா தட்டுவார். அல்லேலூயா. ஆமென். இப்போ அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவர் உள்ள வருவார். ஆமென். அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய இடத்துல நாம இருக்கிறோம். ஆமென். இது பன்மையில சொல்லப்படல. ஒருவன், எல்லாரும் திறக்க மாட்டாங்க கதவை, எல்லாராலையும் முடியாது. ஒருவன், யாரோ ஒருத்தன், இப்போ இங்க இருந்து வருகிற சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால், அல்லேலூயா, யாராவது ஒருத்தன் திறந்தா அவர் என்ன பண்ணுவாரா? உள்ளே பிரவேசிப்பார். ஆமென். உள்ள பிரவேசிக்கிறது எதற்காக? ஆமா, அவனோடு போஜனம் பண்ணுவதற்காக. அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை பற்றி பேசுகிற அநேகர் என்ன சொல்வார்கள் என்றால், கடைசி கால செய்தி, வருகையின் செய்தி, இதை பற்றி எல்லாம் பேசுகிறவர்கள் இந்த வசனத்துல அவர் வாசற்படியிலிருந்து தட்டுகிறார், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், இது எல்லாம் கரெக்டா சொல்லிக்கிட்டு இந்த போஜனம் பண்ணுகிறது மட்டும் எங்க பரலோகம் நினைச்சிருவாங்க. அல்லேலூயா. தெளிவா சொல்லிருக்கு லவோதிக்கேயா திருச்சபைக்கு. ஆமென். தெளிவா சொல்லிருக்கு கடைசி கால திருச்சபைக்கு. ஆமென். அவர் உள்ளே வந்து போஜனம் பண்ணுவார் தெளிவாக. அல்லேலூயா. எங்க வருவாரு? நம்ம திருச்சபையில எங்க மணவாட்டி கூட அவர் போஜனம் பண்ண விரும்புகிறார். அதான் சொன்னேன், தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? நமக்குள்ளே இருக்கிறது. நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடிய ஒரு திருவிருந்து, சாதாரணமா நினைக்கக்கூடிய ஒரு கர்த்தருடைய பந்தி, அதுல தான் அவர் வருவார். முதல்ல பிதாவாகிய தேவன் ராஜா வந்து பார்க்கிறாரு, எப்படி வஸ்திரத்தோட இருக்கிறானா நீ பார்க்கிறாரு. இப்ப யார் வரா? மணவாளன் வந்து கதவை தட்டுறாரு. இப்போ நீங்க திறந்தா உள்ள வந்து அவருக்கு என்ன பண்ணணும்? போஜனம் பண்ணணும். ஆமென். அவர் போஜனம் பண்ண விரும்புகிறார். யாரு கூட? உங்க கூடிய, எனக்கு கூடிய. எங்க? இந்த பூமியில. இங்கதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. நமக்குள்ளே தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இந்த வசனம் தெளிவா சொல்கிறது, நான் உள்ளே வந்து அவனோட போஜனம். ஆமென். மத்தேயு 25வது அதிகாரத்துல 10 கன்னிகைகளை குறித்த ஒரு உவமை ஆண்டவர் சொல்லுவார். இப்போ 10 கன்னிகைகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மணவாளன் வந்து விட்டார்னு ஒரு சத்தம் கேட்கும். ஆமென். வேற யார் போனா யார் வந்தா அதெல்லாம் நான் பேசல, முக்கியமான வசனத்தை மட்டும் பேசி முடிக்க போறேன். மணவாளன் வந்து விட்டார் என்கிற ஒரு சத்தம் கேட்ட உடனே யாரு? இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் என்ன பண்ணுவாங்க? அவருக்கு எதிர்கொண்டு போவாங்க, கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிப்பாங்க. எங்க போவாங்க? கல்யாண வீட்டுக்குள்ள போயிருவாங்க. கதவு அடைக்கப்படும். இப்போ இந்த வசனத்தையும் அந்த வசனத்தையும் பாருங்க. இங்க ராஜா என்ன பண்றாருன்னா உள்ள வாராரு. எங்க? திருச்சபைக்குள்ள வர்றாரு. அங்க சபை போகுது. ஆமென். புரியுதா? அப்போ இது என்ன? எங்க பற்றி?
இந்த பூமியை பற்றி, நமக்குள்ளே இருக்கிறதை பற்றி. அல்லேலூயா. அங்க மணவாட்டி என்ன பண்றாங்க? போறாங்க, ஆண்டவர்கிட்ட போறாங்க. ஆமென். புரியுதா சொல்றது? அப்படின்னா இது நம்முடைய திருவிருந்து நேரத்திலையும் நமக்குள்ளே இருக்கிற இங்குள்ள காரியங்களையும் தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். இப்போ அவர் வந்து என்ன பண்றாரு? போஜனம் பண்ணணுமா நம்ம கூட போஜனம் பண்ணும்போது அவர் சொல்றாரு, இப்போ ஒரு திருச்சபை என்ன பண்ணுதுன்னா, கதவே திறக்கல, வெளியே நின்று தட்டிட்டே இருக்காரு. வெளியே நின்று தட்டுறாரு, திறப்பாங்க. இதற்கான காரணம் என்ன? அப்போஸ்தலர் அதிகாரத்திலே அப்பம் பிட்குதல் ஆரம்பிக்குது. அதுல இருந்து இந்த கடைசி திருச்சபை, லவோதிக்கேயா திருச்சபை, நம்முடைய திருச்சபையின் காலம் வரைக்கும் இந்த கர்த்தருடைய பந்தி நடந்துட்டே இருக்கு. ஆமென். அப்போஸ்தலர் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஸ்டார்ட் பண்ண இந்த கர்த்தருடைய பந்தி அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டது இதுவரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஆமென். இப்போ நமக்கு முந்தி இருந்த 6 திருச்சபைகளுக்குள்ளும் அநேக நன்மைகளையும் தீமைகள், நல்ல காரியங்களையும், சில அவர்களிடத்தில் குறைகளையும் சொல்றாரு. ஆனா ஒரு திருச்சபையில கூட அவர் வெளியே நின்று தட்டல. அப்படின்னா எல்லா திருச்சபையிலும் சில குறைகள் இருந்தது, ஆனா இயேசு கிறிஸ்து உள்ள இருந்தாரு. ஆமென். இப்ப கடைசி திருச்சபை நிர்வாணமா இருக்கு, அவலட்சணமா இருக்கு, எல்லாம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவே உள்ள இல்ல, அவர் வெளியே போயிட்டாரு. இப்ப வெளியே இருந்துட்டு தட்டுறாரு, திறங்க திறங்க திறங்க, நான் உங்க கூட போஜனம் பண்ணணும். இப்போ திருச்சபை திறக்கவே இல்ல. ஒருவேளை திறந்தாலும் மேலே வசனம் சொல்லுகிறது, நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற. ஒன்னில் அனலாயிரு, இல்லைன்னா இந்த அனல குளிர்ன உடனே சிலர் எப்படி தெரியுமா இதோட எடுத்துக்கிறது? ஒன்னில் ஜெபம் பண்ணி, இல்லைன்னா ஜெபம் பண்ணாத. ஒன்னு சர்ச்சைக்கு போய், இல்லைன்னா அப்படிதானே. அப்படின்னா போங்கிறது ஆசீர்வாதம், போவாதுங்கிறது என்ன? மாறுதானே, சாபம் தானே. நீ போகாம இருந்தா என்ன ஆகும்? ஜெபம் பண்ணினா உனக்கு நன்மை வரும், ஜெபம் பண்ணலன்னா. அதாவது அனல், இப்போ பாருங்க, நல்ல குளிர் நேரம் இருக்கு. குளிர் நேரம் என்ன பண்ணுவோம்? அனல் ஆக்கும். இப்போ நல்ல வெயில் நேரம் என்ன வேணும்? ஏசியை போட்டு உள்ள போறோமா? அப்போ அனலும் தேவை, குளிரும் தேவை. ஆமென். அனலும் தேவை, குளிர். அதுதான் அவர் சொல்றாரு, ஒன்னில் அனலாயிரு, ஒன்னில் ஜெபம் பண்ணு, இல்லைன்னா ஜெபிக்கிறவனுக்கு கூட இரு. ஒன்னில் தரிசனம் உள்ளவனாயிரு, இல்லைன்னா தரிசனம் உள்ளவனோட சேர்ந்து கொள். ஒன்னில் ஆராதனைகளில் கலந்து கொள், அல்லது ஆராதனை கலந்து கொள்கிறதற்கு முயற்சியாவது பண்ணு அப்படிங்கிறாரு. ஆமென். இப்போ இது எதுவுமே இல்லாததுனால ஆண்டவர் என்ன பண்ற சொல்றாருன்னா, வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வாந்தி எப்போ வரும்? எப்போ வரும் வாந்தி? அல்லேலூயா. சரி, நம்ம கீழே வந்துரும். அந்த வசனத்துல கீழே பாருங்க, போஜனம் பண்ணும்படி உள்ள வராரு. இந்த போஜனம் அவருக்கு அருவருப்பா இருக்குங்கிறாரு. உன் கூட நான் போஜனம் பண்ண வரலாம்னு நினைச்சா உன் போஜனம் எனக்கு வாந்தி உண்டு பண்ணுகிற போஜனமா இருக்கு. உன்னுடைய அப்பமோ உன்னுடைய ரசமோ எனக்கு என்ன பண்ணுது? ஏன் நீ நிர்வாணமா இருக்கிற? நீ எப்படி அழைக்கப்பட்டாய் அப்படியே இருக்க. உன்னை பாவியா அழைச்சேன், நீ மனம் திரும்ப நினைச்சா இங்க வந்தா அப்படியே இருக்க. எனக்கு வாந்தி வருது, எனக்கு உன்னை பார்த்தாலே எப்படி அந்த மாதிரியான ஒரு. ஹல்லேலூயா. அவருக்கு அருவருப்பாய் மாறி போனது இன்றைக்கு நம்முடைய போஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எங்க போறோம்? வெளிப்படுத்தினல் 17 நேரம் இல்ல, டாக்கணி முடிக்க போறேன். 17வது அதிகாரம். 17ஆம் அதிகாரத்துல அவர் அழைப்பு இருந்தாலே பாக்கியவான். ஆமென். இப்போ அங்க ஒரு வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வஸ்திரத்தை பற்றி சொல்லுகிறதற்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாளிலே அதை பற்றி நாம பார்க்கலாம். இப்போ அழைப்பை பெற்றவர்கள் தான் நாம எல்லாரும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் அழைப்பை பெற்றவர்கள். ஆனா இந்த அழைப்பு பூரணப்படுகிறதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? ஆமென். இந்த அழைப்பை நாம பூரணப்படுத்துகிறதற்கு ஆசைப்படுகிறோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை நாம வாசித்தோமே. அதுல ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், அங்கே மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். இன்னைக்கு நாம மணவாட்டி ஆயத்தமா இருக்கிறோமா? அல்லேலூயா. மனைவி மணவாட்டி. வெண் வஸ்திரம், சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். இதை பற்றி பேசணும்னா இன்னும் பேசிட்டே போகலாம், அதற்கான நேரம் இல்லை, இனி ஒரு நாள் பேசலாம். ஆனா இன்றைக்கு நம்முடைய செய்தியுடைய சாராம்சம் என்னன்னா, அந்த இடத்துக்கு இந்த திருச்சபை போனோம். நம்ம அழைப்பு பெற்றிருக்கோம். போக வேண்டியது எங்க? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு. இப்போ நடுவுல எங்க இருக்கு? திருச்சபை இருக்கு. இந்த திருச்சபை முற்றிலும் மாறி பரிசுத்தமாகி மெல்லிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுகிற இடத்துக்கு போகணும். ஆமென். இன்றைக்கு வெண் வஸ்திரம் நீங்க தரித்து கொண்டாதான் நாளைக்கு என்ன வஸ்திரம் தரிக்க முடியும்?
சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரிக்க முடியும். இன்றைக்கு நீ மனவாட்டியா முழுக்க முழுக்க ஆயத்தமா இருந்தாதான் நாளைக்கு எங்க போக முடியும்? மனைவி என்கிற ஸ்தானத்துக்கு போக முடியும். ஆமென். இந்த ரெண்டு காரியத்தை ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் பாக்கியவான்கள்? நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். ஆனா ஆமென், இந்த அழைப்பை பூரணப்படுத்துகிறதற்கு ஆசை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அந்த ஆசை இருந்தால் நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை நீங்க தான் ஆலோசிக்கணும். ஆமென். நீங்க தான் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். 19ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின கடைசியா இதை வாசித்து முடிக்க போகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. இந்த பிரசங்கம், இந்த செய்தி, இந்த ஆலோசனை எல்லாம் உங்ககிட்ட எதுக்கு வருதுன்னா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால தான் அவர் சொல்லுகிறார், நான் கடிந்து கொண்டு உங்களை சிட்சிக்கிறேன், அதனால நீங்க ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புங்கள். இப்போ ஆண்டவர் சிநேகமா அன்பு வச்சனால, சிநேகிக்கிறதுனால உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாரு. இப்போ மனம் திரும்புவது உங்க கையில இருக்கு. மனம் திரும்ப வேண்டுமா, திரும்ப வேண்டாமா? அதுதான் இன்றைக்கு உங்களுடைய முழு செய்தி. கவனமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். கர்த்தர் நல்லவர், மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசி இருக்கிறீங்க. எங்கள் குறைகளை நீங்க தெளிவாக எங்களுக்கு சொல்லி இருக்கீங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நீங்க அழைப்பு எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அந்த அழைப்பை பெற்ற நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் என்று அறிந்து கொண்டோம். இந்த அழைப்பை நாங்கள் பூரணப்படுத்த உமக்கு பிரியமாய், உமக்கு முன்பாக மெல்லிய சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரிக்கிறதற்கு பாத்திரவான்களாய் மாறும்படிக்கு இன்றைக்கு இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆமென் ஆயத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. அப்படி செய்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.